சிவபெருமானின் கழுத்து ஏன் நீல நிறமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு மிகப்பெரிய பேரழிவின் அடையாளம். பல காலத்திற்கு முன்பு தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை ஒன்றாகச் சேர்ந்து கடைந்தார்கள். ஆனால் அமிர்தம் வருவதற்கு முன்பு கடல் நீர் கருப்பாக மாறி கொதிக்கத் தொடங்கியது. கடலின் ஆழத்திலிருந்து ஆலகால விஷம் என்ற கொடிய நச்சுப்புகை வெடித்துச் சிதறியது. அந்த விஷத்தின் வெப்பம் உலகையே அழிக்கத் தொடங்கியது. தேவர்கள் பயத்தில் நடுங்கினார்கள். இந்த பேரழிவிலிருந்து பிரபஞ்சத்தை யார் காப்பாற்றுவார்கள்? அனைவரின் பார்வையும் கைலாய மலை நோக்கி திரும்பியது. சிவபெருமான் கண்களை திறந்தார். உலகை காக்க அவர் அமைதியாக எழுந்து வந்தார். அந்த கொடிய விஷக்கடலின் முன் வந்து நின்றார். கொதிக்கும் அந்த ஆலகால விஷத்தை தன் கைகளில் ஏந்தி உலகை காக்க அதை அப்படியே குடித்தார். விஷம் அவர் உடலுக்குள் செல்வதற்கு முன் பபார்வதி தேவி ஓடி வந்து அவர் கழுத்தை இறுக்கமாக பிடித்தார். விஷம் அங்கேயே நின்றது. அவர் கழுத்து நீல நிறமாக மாறியதால் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். பிறர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை காப்பதே உண்மையான பலம்.